இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காசாவோட வார் பிக்சர்ஸ் தான். இங்கே உள்ள மக்கள் தங்களோட அடுத்த வேளை உணவுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. பெரியவங்களும் குழந்தைகளும் மெடிசனுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. உலக நாடுகள் உதவ முன் வந்தாலும் காசா மேலே போர் தொடுக்கிற இஸ்ரேல் இதை அனுமதிக்கிறதில்ல. இங்கே உள்ள குழந்தைகளும் குடும்பங்களும் எல்லா கம்யூனிட்டிஸுமே இங்கே உள்ள பாலிடிக்ஸ்னாலையும் பார்டர் பிரச்சனைனாலையும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் உலக நாடுகள் எல்லாமே இதை வாட்ச் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது. யாராலையும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியலை, இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து தான். இங்கே உள்ள மக்களோட வீடுகள் போர்னால் பாதிக்கப்பட்டதுனால அவங்க இங்கே உள்ள ஸ்கூலில் தான் ரெஃப்யூஜியாக தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் படைகள் அந்த ஸ்கூலையும் விட்டு வைக்கிறதில்ல. பல பேர் தூக்கத்திலே தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. பல பேர் தங்களோட லவ்டு ஒன்ஸை இழந்திருக்காங்க. காசா மக்கள் இந்த போரில் பாதிக்கப்படுறதில் ரொம்பவே பழகிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு ஃபியர் அண்டு கிரீஃப் டேஸ் தான், அவ்வளோதான். இங்கே உள்ள 65,000 குழந்தைகளுக்கு மேலே நியூட்ரிஷன் ஃபுட்டே கிடைக்கிறதில்ல. இங்கே குடிக்கிற தண்ணி கிளியர் வாட்டருங்கிறது ரொம்பவே இம்பாசிபிள். இங்கே ஹாஸ்பிட்டல் இயங்குறது ரொம்பவே அபூர்வம். இது ஒரு வார் ஜோன் மட்டும் இல்லை, இது ஒரு டோட்டல் கொலாப்சிங் சொசைட்டி. எலக்ட்ரிசிட்டிங்கிறது சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு. இங்கே உள்ள பொருட்களோட விலைவாசியெல்லாம் விண்ணை தொடும் அளவுக்கு இருக்குது. இங்குள்ள மக்கள் அவங்களோட உணவுக்காகவும் மெடிசனுக்காகவும் மட்டும் அழுவுறதில்ல, அவங்களோட அமைதிக்காகவும் டிக்னிட்டிக்காகவும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்காகவும் தான் அவங்க இயங்கிட்டுருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இஸ்ரேலை போரை நிறுத்த சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இதை கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. இது எப்போவோ எங்கேயோ நடக்கிறதில்ல. இது இங்கே 2025 நம்ம வாழ்ந்துட்டுருக்க இதே செகண்டில் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம இங்கே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் காசா மக்கள் அப்படி இல்லை. அவங்களோட அடுத்த வேளை உணவுக்காகவும் தங்களோட உயிர் அடுத்த நேரத்தில் இருக்குமா என்னங்கிறதே தெரியாமையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ஒரு பதட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே துருக்கி தன்னோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த போரை நிறுத்துவாங்கிறது ரொம்பவே நம்பிக்கையோட காத்திருப்போம். ஸோ ஒரு இமேஜினேஷன் பண்ணுவோம். இப்போ இந்த செகண்டில் நம்மளோட ஃபேமிலி காசாவில் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு காசா சிட்டிசனாக இருந்தோம்னா, நம்மளோட இந்த வார் ஜோனில் எப்படி நம்மளோட மனநிலை இருக்கும், அந்த வார் ஜோன்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அந்த வார் ஜோனில் அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணன். தேங்க்யூ வெரி மச்.